திருவண்ணாமலையில் ஏவ வேலுவை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பின் போது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு 200 ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் மதுரையில் வாக்காளர்களுக்கு வழங்க திமுகவினர் இருக்கைகளை பதுக்கி வைத்த சம்பவம் தேர்தல் பாதுகாப்புக்கான நடைமுறைகளை கேள்விக்குறியாக்கியுள்ளது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை நகர் பகுதியில் திருவள்ளுவர் சிலை அருகே திமுக வேட்பாளர் ஏவா வேலுவை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதற்காக திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்களை டாடா ஏஸ் வாகனம், லாரி, வேன் உள்ளிட்ட லோடு ஏற்றும் வாகனங்களில் பொதுமக்களையும் வாக்காளர்களையும் ஆடு மாடுகளை ஏற்றி செல்வது போல் அழைத்து வந்தது சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி ஒவ்வொரு லோடு வாகனத்திலும் வரும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் பிரதான சாலையில் வைத்து பொதுமக்கள் முன்னிலையில் எந்தவித அச்சமுமின்றி 200 ரூபாய் பணப்பட்டுவாடா செய்தது தேர்தல் பாதுகாப்பு விதிகளை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய தேர்தல் பறக்கும் படையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கண்டும் காணாமல் மௌனமாக இருப்பது திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார்களோ என்ற ஐயத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. திமுகவினர் பொதுவெளியில் வாக்காளர்களுக்கு 200 ரூபாய் பணப்பட்டுவாடா செய்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது தேர்தல் பறக்கும் படையினரின் ஒருதலைபட்ச நடவடிக்கையை எடுத்துக்காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுகவினரின் அராஜகத்தை கண்டுகொள்ளாத தேர்தல் பறக்கும் படையினர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் பாதுகாப்பற்ற முறையில் லோடு வாகனங்களில் வாக்காளர்களை ஏற்றி வந்த திமுகவினர் மீதும் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இதேபோல் மதுரை மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி சந்திப்பு அருகே வடக்கு பெருமாள் மேஸ்திரி வீதியில் உள்ள சமுதாய கூடத்தில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் PTR பழனிவேல் தியாகராஜன் சார்பில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய சமுதாய நலக்கூடத்தில் பரிசு பொருட்கள் வைத்திருப்பதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் அந்த சமுதாய நலக்கூடத்தில் முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த மத்திய தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 210 இருக்கைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர்.